வந்து லோ பட்ஜெட் படம்னாலே பண்றதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா பட் இது சின்ன படமா இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்துல பண்ணிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார். உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம். உங்களால நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். சாப்பாடு ரிவ்யூ போடுறோம், இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை ப்ரொமோஷன் பண்றோம். இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன, சமூக வலைதளங்கள்ல ஒரு யூடியூப்காரனுடைய வழி என்ன, ஏதாவது ஒரு போனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இன்னைக்கும் ஏன் போய் கேளு அப்படின்னு இல்லைண்ணே நான் இங்க போறதுக்கு பயமா இருக்கு, ஏன் துப்பாக்கி வச்சிருக்காரா சுட்டு போடுவாரா, இந்த படம் இப்படி இருக்குன்னு புள்ளி எனக்கு ஒரு உற்சாகம் ஏதாவது ஒரு தூண்டுதல் வேணும் அந்த வகையில. அதே மாதிரி அவருடைய எழுத்துல ஒரு 2 விஷயத்துல எனக்கு பெரிய பெருமை, பெரிய சக்சஸ் ஆகணும். எந்த ஒரு படமா இருந்தாலும் அதுல சில கைகள் இருக்கும். இன்னொன்று சில 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 ஆர்டிஸ்ட் வந்து சில படங்கள் விடவே இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டைரக்டர் சாருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது வில்லேஜ் கான்செப்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன். கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, வெள்ளையாக தான் இருப்பாங்க, அப்படின்னால எல்லாம் கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில பேரெல்லாம் வந்து லோ பட்ஜெட் படம்னாலே பண்றதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா பட் இது சின்ன படமா இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்துல பண்ணிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார், முத்துக்காளி சார், ஸோ இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பண்றதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜ் கான்செப்ட், லொக்கேஷன் ரொம்ப தூரமா இருக்கும், போய் பண்ணணுமா, கரெக்டா இருக்குமா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா பட் சின்ன படம் அப்படின்னு பாக்குறத தாண்டி அந்த படத்துல என்ன கதை இருக்கு அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பாக்குறாங்க. ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பாக்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ள போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பரா இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்துல தியேட்டர்ல போய் பாருங்க. மீடியா அண்ட் பிரஸ் நீங்களே எடுத்துட்டு போய் தரணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் படம், ஸோ டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம், ஸோ எல்லாருமே நாங்க டீமா இருந்து ஒர்க் பண்ணிருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எங்களால ஜெயிச்சு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட்டத்துல இருந்து வந்தவன் தான் நான். பொதுவா வந்து இந்த படத்துக்காக ஒரு 3 டீமுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. யார் அந்த 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்னுடைய நண்பர்கள். இந்த நண்பர்கள் தான் இந்த ஆண்டவனை உயிர்ப்பித்து வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட பூரா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை நண்பர்களுக்கும், என்னுடைய கிராமத்து மக்களுக்கும், இந்த மகேஷ் யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்த என்னுடைய கிராம மக்கள் அனைவருக்கும், மற்றும் என்னுடைய சுற்று வட்டாரங்கள்ல இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும். நான் பிறந்தது ஆலடிவட்டியா இருந்தாலும் விருதுநகர், ராமநாடு, சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல போனா அத்தனை கிராமத்துக்காரங்களும் என்னுடைய இணைய அவங்க வீட்டு பிள்ளையாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கலெக்டர் அப்படின்னா அவருக்கு 1008 ஆர்டர் வரும். அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு 1008 ஆர்டர் போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் பம்பரம் போல சுத்தி வேலையை பார்த்து சமூக வலைதளங்கள்லையும் ஆக்டிவா இருந்து இந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இண்டு இடுக்கு மூளை முடுக்குல எல்லாத்துலயும் தேடி தேடி பார்த்து ஒரு கலெக்டர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார். யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகநாத ரெட்டி. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர், விருதுநகர் மாவட்டத்துல இப்ப இருக்கிற கலெக்டருக்கு முன்னாடி இருந்த கலெக்டர்.
அவரை வச்சுதான் இந்த படமே உருவாகி இருக்கு. ஆண்டவன் அப்படின்னா நான் ஹீரோ கிடையாது, மேகநாத் ரெட்டி அவர் தான் ஹீரோ. அவருடைய கதாபாத்திரத்துலதான் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கியராஜ் சாரு நடிச்சிருக்கிறாரு. ஆண்டவன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு நன்றிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன். அப்ப மேகநாத் ரெட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரு கலெக்டர் கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு சைரன் சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து சைரன் கிடையாது. ஒட்டுமொத்த கலெக்டர்களுடைய அந்த மனசாட்சி, அந்த எண்ணங்கள் சுத்தி 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 இந்த ஊருக்கு என்ன செய்யலாம், அந்த ஊருக்கு என்ன செய்யலாம் சுத்தி சுத்தி வேலையை பார்த்த மனுஷன். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பல்வேறு அரசு அதிகாரிகள், காவல்துறையில இருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியா இருந்தாரு அவரு, அப்புறம் எங்க ஊர்ல பிறந்து இன்னைக்கு எஸ்பியா இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன், இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காரங்க அத்தனை பேர் சேர்த்து தேர் மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்க நுப்பாட்டி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன். ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது. நான் போகும்போது வீடியோ எடுப்பேன்ல, அதுதான் இந்த ஆண்டவன் படத்துல இருக்குது. நான் வந்து இந்த படத்துல நான் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை. நான் எடுத்துக்கிட்டு இருக்க போது சுத்தி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு தான் இப்ப வந்திருக்கேன். நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகணும். உங்க வீட்டு பிள்ளை உங்க கூட்டத்துல இருக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா ஏதாவது இந்த மக்களுக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா, ஏதாவது ஒண்ணு சொல்லிட மாட்டோமா, யாருக்காவது நன்மை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான். அப்படிதான் இந்த ஆண்டவன் படம் உருவாகுச்சு. இதே பிரசாத் ஸ்டுடியோவில், இதே பிரசாத் லேப்ல 9 வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டைரக்டர் ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பேஸ்புக்ல பார்த்தோம். அந்த காலகட்டத்துல தான் சமூக வலைதளம் ஆரம்பிச்சேன். நானு நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, வேன் பிடிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த நண்பர்கள்லாம் இதே பிரசாத் லேப்ல ஓரமா நின்று வீடியோ எடுத்தோம். இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகனா வந்து இருக்கிறேன். அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நன்றி கடன் சொல்ல வேண்டியிருக்கு. நண்பர்கள்னா நான் நேரடியா பார்த்த நண்பர்கள் இல்ல, நான் பார்க்காத நண்பர்கள் இங்கேயே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா உங்களை நான் பேஸ்புக்ல பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் 1000 பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கூட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே வெள்ளப்பாண்டியன் அவர்கள் சொன்னாரு, பத்திரிகையாளர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்குறீங்க. உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம். உங்களால நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். சாப்பாடு ரிவ்யூ போடுறோம், இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை ப்ரொமோஷன் பண்றோம். இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன, சமூக வலைதளங்கள்ல ஒரு யூடியூப்காரனுடைய வழி என்ன, ஏதாவது ஒரு போனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இன்னைக்கும் தினம் தினம் போய்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. சத்தியமா நான் இல்ல. ஒவ்வொரு சமூக வலைதளத்துல எவனுக்காவது ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்ற படம் தான் இந்த படத்துடைய ஹீரோ. கிராமம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படமே கிராமம் தான், முழுக்க முழுக்க கிராமம் தான். ஒரு பட்டதாரி இளைஞர், கல்லூரி படிச்ச பட்டதாரி இளைஞர் என்ன செய்வான், ஏதாவது ஒரு கூலிங்கா இருக்கிற ஒரு கம்பெனில போய் வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். எங்க வீட்டுலயும் அப்படிதான் நினைச்சாங்க. படிக்க வச்சாங்க. மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சேன். படிச்சு சென்னையில வந்தேன், நல்ல வேலை பார்த்தேன், நல்ல சம்பாத்தியம், ஊர்ல இடம் வாங்கியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா இந்த கொரோனா காலகட்டங்கள் இருக்குல்ல, அந்த நேரங்கள்ல ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அந்த நேரங்கள்ல ஒரு சின்னதா ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன். 100 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. ஊருக்கு கொரோனா டைம்ல வேற வழி இல்லாம போனேன். அதாவது சொந்த ஊர்ல மட்டும்தான் வாழ முடியும், எந்த ஊர்ல வேணாலும் பொழைக்கலாம். பொழைப்பு வாழ்க்கை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கை வேறு, பொழைக்கிறது வேறு. வாழ்றதுக்காக மறுபடியும் என் சொந்த ஊருக்கே போனேன். அப்படி போகும்போது ஒரு கிராமம், எங்க ஊர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல, கிராமம்னா எப்படி இருக்கும், வாய்க்கா வரப்பு வாழைத்தோப்பு அப்படியே இயற்கை வளம் நிறைஞ்சுதான் நம்ம படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அப்படிலாம் இல்ல, காஞ்ச கருவாடு. இன்னும் வெளியில எல்லாம் நிறைய போஸ்ட் எல்லாம் இருக்கும். காஞ்ச கருவாடு, கருவேலங்காடு,
பாலைவனம் இந்த மாதிரி தான் அந்த ஊர் இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு ஊர் இருக்கே, இதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். வீடியோ எடுத்து போடுறது எதுக்கு, லைக்குக்காகவும் ஷேருக்காகுமா? இல்ல, அந்த ஊர்ல ஆளே இல்ல, 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. கொரோனா காலகட்டங்கள்ல எல்லாரும் தனிமைப்படுத்திருந்தாங்கல்ல, ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்திட்டு எல்லாரும் அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. அப்படி இருக்கிற போது அந்த வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வீடு கிடையாது, உடைஞ்ச வீடு, ஒழுகும், எப்ப வேணாலும் அந்த சோறு இடிஞ்சு விழுந்துரும், எப்ப வேணாலும் சாகலாம், செத்தாலும் கேட்கறதுக்கு நாள் இல்ல. ஏன்னா அந்த ஊருக்காரங்க எவனுமே இல்லையா, எல்லாம் வெளியில போயிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த ஊருக்கு போய் ஒரு வீடியோ போட்டு, இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, இந்த தாத்தா பாட்டிக்கு வீடு இல்ல, தயவு செய்து ஒரு வீடு வேணும், அதுக்கு எனக்கு காசு கட்டி கொடுக்க என்கிட்ட காசு இல்ல, உங்ககிட்டயும் கேட்க முடியாது. அப்படி கேட்டோம்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்த காசு கேட்க ஆரம்பிச்சா, பிச்சை கேட்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அரசாங்கத்துடைய கண்ணுக்கு போகும், அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சு 3வது நாள் அந்த கலெக்டர் பதவியேற்று 3வது நாள் நேரடியா அந்த ஊருக்கு வந்து அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஆர்டரை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்காரங்க மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா நான் அந்த ஊருக்காரங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போனாரு. அவர் தான் ஏற்கனவே சொன்னா நம்ம கலெக்டர் மேகநாத ரெட்டி. அந்த வீடியோ கண்டிப்பா நம்ம இங்க யாராவது பாத்துருக்கீங்க, மில்லியன்ல போச்சு, யாராவது பாத்தீங்களா? கை தூக்குங்க, யாராவது பாத்துருக்கீங்கல்ல. சோ அந்த உண்மையான ஒரு கதை, ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க கற்பனையா எடுத்திருப்பாங்க. உண்மை கதை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு பண்ணிருப்பாங்க. இது உண்மை கதை. அந்த வீடியோ இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 நிமிஷம் வீடியோ. அந்த ஒரிஜினல் வீடியோ இந்த படத்துல இருக்கு, ஒரிஜினல் வீடியோ அப்படியே இருக்கு. சோ அப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன். இன்னைக்கு நகரங்கள்ல நம்ம பிழைப்பை தேடி வந்துடுறோம், நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, நம்மளுடைய திறமை யார் என்ன அப்படின்னு இந்த நகரத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஜெயிச்சிடறோம், பெரிய பெரிய மாளிகையும் மாளிகையும் கட்டி வாழ்ந்துடுறோம். நம்ம யாருன்னு தெரியாம, நம்மளுடைய திறமை என்னன்னு தெரியாம இருக்கிற இந்த நகரமே நம்ம வாழ வைக்கிற போது நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்மளுக்கு எவ்வளவு சொத்து சொகை இருக்கு, ஒரு குடிசை வீடா சொந்த வீடா ஊர்ல இருக்கும், அப்படி தெரிஞ்ச ஒரு உங்களுடைய கிராமம் உங்களை கைவிட்டுருமா? கைவிடாதுல. கண்டிப்பான முறையில மேக்சிமம் எல்லாருமே கிராமத்துல இருந்தா வந்திருப்போம். நகரங்கள்ல பிறந்திருந்தாலும் நம்மளுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது கிராமத்துல இருக்கும். தயவு செய்து உங்களுடைய அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கு. நான் நகரத்துல இருந்து சொன்னோம்ல, சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா? நகரத்துல இருந்து லட்சக்கணக்கில் நான் சம்பாதிச்சேன், கிராமத்துக்கு போயிட்டு நான் போய் 4 வருஷம் ஆச்சு. நான் போனதுக்கு அப்புறம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எடுத்திருக்கு. படத்துக்காக நான் போல, நான் போய் வீடு கட்டி அங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமே எடுத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நிறைந்த உண்மையான சம்பவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு உயிரோட்டமா, இந்த உயிரோட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் தேடி பாக்குற போதுதான் சின்ன வயசுல இருந்தே நம்மளாம் இவர் மேல வெறி, நம்மளுக்கு இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு, இவர் தான் வேணும் எங்களுக்கு, இவர் நடிச்சாதான் அந்த படம் முழுமை அடையும், இந்த கேரக்டருக்கு இவர் தான் சரியா இருப்பாரு அப்படிங்கிறதுக்காகவே ஐயா பாக்கியராஜ் சார் வந்து நடிக்க வச்சோம். அப்படி ஒட்டுமொத்த கிராமத்துடைய முழுக்க கிராமத்தின் கதை, கிராம கதைன்னா ஏதோ மொக்க கதை எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. உணர்வு பூர்வமா இருக்கும், உயிர் இருக்கும். படத்துக்கு உயிர் இருக்கும். எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இந்த படத்துல உயிர் இருக்கும். ஆனா அந்த ஊர்ல உயிர்கள் இல்ல அப்படிங்கிறத அந்த படம் வந்து சொல்லும். உதவுற எண்ணம், நன்றி அப்படிங்கிற சொல்லுங்க பாத்தீங்களா? உதவுற எண்ணம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த படத்துல வந்து ஆண்டவனாகவே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏற்கனவே சொன்னேன்ல, என்னுடைய பார்வையில என்னுடைய நண்பர்கள் ஆண்டவனா இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய ஊருக்காரங்க என்னுடைய பார்வையில ஆண்டவனா இருந்தாங்க. என்னுடைய பக்கத்து ஊருக்காரங்க என்னுடைய பார்வையில ஆண்டவனா இருந்தாங்க. இந்த படத்துக்கு உயிரோட்டம் கொடுத்த பாக்கியராஜ் ஐயா இந்த ஆண்டவன் பட குழுவுக்கே ஆண்டவனா இருந்தாரு. நீங்க இந்த படத்தை பாக்குற போது நீங்களே ஆண்டவனா இருப்பீங்க. ஆண்டவன் அப்படிங்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேல் கம்பை வீச்சராயம் வச்சுக்கிட்டு இப்படி கொடூரமா ஊரோட எல்லையில கருசாமி மாதிரி ஐயனார் மாதிரி நின்றுகிட்டு இருக்கும்ல, அது ஆண்டவன் நினைச்சீங்களா? அது ஆண்டவன். அதுக்காக சிலையா எந்திரிச்சு நேர்ல வந்துருமா இல்ல குதிரையில வந்துருமா? அப்படிலாம் வராதுல. எப்படி வரும்? இந்த மாதிரி நவீன காலகட்டங்கள்ல ஆண்டவன் திரும்பி வருவார் அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இது மாதிரி ஏதோ செல்போனையோ இல்ல கேமராவையோ தூக்கிக்கிட்டு தான் இந்த ஆண்டவன் வந்து வந்திருக்குது.
இந்த 2025 ஆண்டவன் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படம் சொல்லும். அதுக்காக தான் அந்த ஆண்டவன், மற்றபடி மதத்துக்காக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவன். இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய சொந்த நடிப்புல அதை உண்மையாவே வாழ்ந்திருக்காங்க. வாழ்க்கை இந்த படத்தை எல்லாருமே வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது வில்லனா இருக்கட்டும், நம்ம கதாநாயகியாக இருக்கட்டும், கூட இருந்த நண்பர்களா இருக்கட்டும், நாங்க படம் எடுத்த அந்த ஊருக்காரங்க. பொதுவாக ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு ஷூட்டிங் பிளேஸ்க்கு அமௌண்ட் கேட்பாங்களா இல்லையா? ₹1 கூட கேட்க கிடையாது. ஏன்னா கதை அப்படி கதை. எப்பா நம்ம ஊரு படம் எடுக்கிற நம்மளுக்கு எதுப்பா காசு என்ன அப்படின்னு சொல்லி ₹1 கூட வாங்காம அத்தனை பேரும் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. கஷ்டம்னா உலகத்துல யாருமே பார்க்க முடியாத கஷ்டம். கஷ்டத்துடைய எல்லைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எல்லையை பார்த்துட்டு இந்த ஆளை ஒரு படமா இதை பார்க்காம உங்க வீட்டு பிள்ளையா, உங்கள ஒருவனா, ஏன் நீங்களாவே இந்த படத்துல நடிச்சிருக்கோம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கதையை எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு அதை பாருங்க. ஏன்னா இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க கிராமம் வாழணும் அப்படிங்கறத எடுக்கப்பட்ட ஒரு படம். கண்டிப்பான முறையில நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த படம் வெளியில மக்களுக்கு போய் சென்றடையும். இந்த படத்துக்கு எங்களுக்கு விருது வேணும், நாங்க லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இதை உணரணும், மக்கள் வாழணும், இந்த கிராமப்புறத்துல எல்லாரும் வசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே. ஸோ உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஒரே ஒரு தடவை ஒரு போஸ்ட் போடுங்க, வி சப்போர்ட் ஆண்டவன் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம பொதுவா சொல்லுவாங்க இந்த ஆத்மா சாந்தி அடையும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த ஆண்டவன் படக்குழுவுடைய ஆத்மா சாந்தி அடையும். வி சப்போர்ட் ஆண்டவன் சொல்றீங்களா ப்ளீஸ்? வி சப்போர்ட் ஆண்டவன், வி சப்போர்ட் ஆண்டவன், வி சப்போர்ட் ஆண்டவன். அது மாதிரி உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணுங்க. முழுக்க முழுக்க யூடியூப்புக்காகவே எடுக்கப்பட்ட படம். யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இது மாதிரி சமூக வலைதளங்கள்ல நிறைய இருப்பீங்க. அது மாதிரி ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு பெரிய அளவுல காசு கொடுத்து பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணி அப்படி பண்றதுக்கு நம்ம சக்தி இல்லை. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியாக்காரங்களுடைய உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. ஏன்னா உங்களை பத்தி தான் இந்த ஆண்டவன் சொல்லுது. நன்றி, வணக்கம். கலைத்தாயின் தவப்புகளுக்கும் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எங்கள் சொந்த ஊர் ஆலடிவட்டி. இந்த ஆலடிவட்டி மண்ணில் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணதுனால நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அதே மாதிரி எங்க ஊரை சுத்தி இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், ஒட்டுமொத்த உறவுகளுக்கும், தமிழக மக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் தன்னுடைய கடமையை இடைவிடாம எந்த ஒரு காசு வாங்காம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், கமுதி மாவட்டம் இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா அனைவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க நான் அதிகமா நான் பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். அன்னை பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும், நடிகர் அவர்களுக்கும், அதே மாதிரி மாஸ்டர் பாக்குவரத்த அன்னை அவர்களுக்கும், அதே மாதிரி முத்துக்காலை அவர்களுக்கும், அந்த பேர் என்னம்மா வைஷ்ணவி அவர்களுக்கும், ஹீரோனியா நடத்திருக்கு, வட்டி ஏற்குது நம்மள்கிட்ட பயங்கரமா கேட்கறத பார்த்தா ராம்நாடு மாவட்டத்துல வட்டி கேட்பாங்க அதிகமா வட்டி கேட்பாங்க சார். காலையில ஒரு வேப்பங்குச்சியை விட்டு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வச்சு பண்ணாம போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏரியா இந்த அவருக்கு உண்மையும் சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோ பாவம் நல்லா பேசினாப்புல, நல்ல உடன்பார்ப்பா இருக்காரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணை பத்தி நான் நிறைய சொல்லணும். இயக்குனர் இந்த கண்ணை எப்படின்னா அப்பப்ப அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவாரு, என்னுடைய இல்லத்துக்கு வருவாரு. வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே, இதுல பாக்கியராஜ் சார் நடிக்கணும், ஏன் போய் கேளு அப்படின்னு சொன்னேன். இல்லண்ணே நான் இங்க போறதுக்கு பயமா இருக்கு, ஏன் துப்பாக்கி வச்சிருக்காரா, சுட்டு போடுவாரா, இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவாரு அப்படின்னு.
இல்ல நீங்க வாரில நான் வந்தா உனக்கு இது வேலையானு என்னைய கேட்பாரு. நீ போய் கேளு, கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ புடிச்சிட்டாரு. புடிச்சுட்டு அவங்க சீனா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு சீன் இங்க ஒரு இதுக்கிட்ட சென்னை திருவேற்காடுக்குள்ள வச்சு எடுத்தாப்புல. சரியான வெயில். ரெண்டாவது வந்து மண்டையை புழக்குது, என்னன்னு தெரியல. கண்ணன்கிட்டதான் பேசுறமா கேமராட்ட பேசுறமான்னு எனக்கே ஒன்றும் தெரியல. நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அவரு ஐயா அந்த ஊர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ராம்நாடு மாவட்டம் உள்ளாமே வறட்சியான மாவட்டம். வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது, வேலிக்கருவு அதிகமா இருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அங்க உள்ள வீடுகள்லாம் ஹீரோ தம்பி சொன்னாப்புல காணாம போய்கிட்டு இருக்கு, உடஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க உள்ளவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. இதுக்காகத்தை முதல்வராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும் போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரிச்சு கொண்டு வந்தாரு. அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்ப எனக்கு 3 வயசு 4 வயசு இருக்கும். எம்ஜிஆர் ஐயா வாராருன்னா நான் பாக்குறதுக்கு அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுங்களே, எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம், அறுத்து ரோட்ல மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம். அது கரண்ட் போனாலே என்ன போனாலே அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சிருவோம். இப்படி செய்யறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும். முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்கை மண்ணுல என்னன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அப்ப நான் போய் கை கொடுத்தேன். 4.5 வயசு கை கொடுக்கும் போது அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைக்குள்ளதான் பிறந்தேன். நினைத்ததை முடிப்பவங்க எங்க அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசிகர். கூட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த திரையை பார்த்து என் விழியின் உன் விழியை சந்திச்சால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கத்து கொடுக்கும் போதே நான் பிறந்தேன். பிறந்த 5000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. குடியிருந்த கோயில தெரியல எனக்கு. நான் பிறந்ததே அப்பத்தையும் பிறந்தோம்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆச்சல. ஆமா 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த தியேட்டர்ல இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க. எழுதி அனுப்பும்போது கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 வயசு 9 வயசுல எங்க ஊர்ல வந்து கால்ரா அம்மா நிறைய வரும். உங்களுக்கு தெரியுங்களா, அந்த வெயில் பகுதி அதிகனால. ஏன்னா இது பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது. அப்ப பார்த்தா எங்க அம்மா வந்து ஒரு சக்தி கஞ்சியை கொடுத்து, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள், குறவட்டுச்சனமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள், நாங்க ரொம்ப பழகுவோம் டீப்பா. அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு குடியை போட்டு விட்டுருச்சு எங்க அம்மா. ஏன்னா கால்ரா வரக்கூடாது, கட்டுப்பாடா இருக்கணும், அம்மா போட்டுறக்கூடாது. அது அப்படி என்னுடைய மைண்டுக்குள்ள போய் தலைவர் வந்து தலைவர் படத்தை நிறைய பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன். நடிச்சு ஒரு படமும் பண்ணியிருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் இதுலயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாவம் கண்ணன் வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு. நிறைய அவர் விதையில விதைச்சிருக்காரு. நிறைய கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமா மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரையுலக ஜாம்பவர்களுக்கும் பத்திரிகை மீடியாவுக்கும் பெரிய மனமார்ந்த நன்றி. மீடியாவை குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்கால குடிக்காம எல்லாம் வின்ஷாப்புக்கு ஏம்பரத்தை போட்டு, நான் வின்ஷாப்புக்கு போகணுமே இல்லையோ ஏம்பரத்தை போட்டு பத்திரிக்கை நிறையா போட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யூடியூப்ல வந்து நல்லா பேசினா, ஆடித்தரமா ஆதாரபூர்வமா பேசினா லைக் வரும், சப்ஸ்கிரைப் வரும், ஏதோ வரும். இன்னும் கஞ்சாதாரத்து மாதிரி பேசிட்டோம்னா நிறைய வந்துடும். எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசுறது, மாத்தி எம்ஜிஆர் பட்ட சிவாஜி நடிச்சாரு, சிவாஜி பட்ட எம்ஜிஆர் நடிச்சாரு, அப்படி மாத்தி பேசிட்டோம்னா
நிறைய வந்துடும். என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை. பேசியவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசினார்கள். அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது. என்னிடம் 5 நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை. இதற்கெல்லாம் மதியம் சொல்ல மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொல்ல மாதிரி பயிற்சி தேவைப்படுகிறது. 30 வருட சினிமா சர்வீஸ்ல அது ஓடி இருக்கு. ஆண்டவன் இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதில் குறிப்பா இயக்குனர் சாவுடைய உதவியாளர் பார்த்திபசார் ஆபீஸுக்கு முன்னாடி தான் பக்கத்துல அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாரு. ஆனா இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல, முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு. ஏன்னா சினிமா சம்பளம் முழுசா கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியாக கிடையாது. முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு நான் நடிச்சு போறதுக்கு முன்னாடி இந்த சம்பளம் கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவருடைய பிறட்டோட உழைப்புல அவர் மேல முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வேற ஒரு பயணத்தின் மூலியமா அவரோட பயணிக்க போறோம். அடுத்து இந்த படத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ். முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் போனேன். நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 12:30 மணிக்கு என்ன அந்த பிரிட்ஜு கீழே இருந்து டிஃபன் வாங்கி கொடுத்து என்ன எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை பக்குவமா ஏற்றி விட்டாங்க. முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி. ஏன்னா சொன்னா என் வீடு எனக்கு தேவை செய்யாம என் வீட்டை போய் எடுத்துருக்காரு. எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டிருப்பாங்க நினைச்சிருக்காங்க. அது பாவம் வீடு. அதை எடுத்து போட்டு எல்லாம் வீடா அது நீ நடிச்சு இப்படிதான் ஆடுறான்னு கேட்டாங்க. எனக்கு அசிங்கமா போச்சு. 250 படம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பாவடைஞ்ச வீடா இருக்குன்னு சொல்லி இந்த வருஷம் தான் அந்த வீடை எடுத்து கட்டிருக்கு. இந்த 27 சர்வீஸ் இப்பதான் வீடே வீடு மாதிரி இருக்கு. பாவடைஞ்ச பங்களா பாவடைஞ்ச வீடு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி. ஏன்னா வேற தூண்டுகோல் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அதனால தம்பி மகேஷுக்கு நன்றி. மீண்டும் பல படங்கள் நடிச்சு வரும். ஏன்னா அவர் நிறைய சொல்லிட்டாரு கிராமத்தில் வரும். ஏன்னா நான் ஒரு பட்டிக்காட்ட என் ஊரே பட்டிக்கார அவர் ஊர் மாதிரி எங்க ஊர் பேரும் சங்கம்பட்டி அப்படிதான் எங்க ஊர் பேரு. அதனால அவருக்கு நன்றி. மீண்டும் பல படங்கள் செய்யணும். கேமராமேன் நகிசா உண்மையே அவருக்கு நான் சொல்லி ஆகும். இந்த படத்துல ஒரே ஒரு டைலாக் ஒன்று, என் ராஜ்யத்தில் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். இந்த படத்துல ஒரு 4-5 சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்குன பங்குல கேமராமேனுக்கு உண்டு. ஏன்னா நான் குடிச்சு என் மூஞ்சி எல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது. அது இந்த படத்துல ஆண்டவன் படத்துல கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு. அதனால அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன். நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்க சில சிம்டம்ஸும் பேசப்படும். ஏன்னா இந்த ஒரு 10 வருஷமா என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம் எல்லையா இருந்தாலும் தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தா என்ன பாடுறதுன்னு அனுபவிச்சதால இன்னைக்கு மீண்டும் இன்னைக்கு நான் எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையா இருக்குன்னு ஆசைப்பட்டு சிறப்பா போயிட்டு இருக்கேன். அதனால நிறைய பேசவும் முடியாது. நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணம் தம்பி சொல்லலாம். ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அப்பா சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு, அதுதான் எனக்கு வயசு ரொம்பாச்சுன்னு நினைச்ச வேண்டாம், குழந்தையா சைக்கிள்ல உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூல்ல உட்காந்து பல்கடிக்க சொல்லிட்டுருவார். நான் ஒரு ஓரத்துல பல்கடிப்பேன், ஒரு ஓரத்துல பல்கி வச்சுட்டு இருப்பார். இப்படிலாம் இன்னைக்கு அவர் ஹீரோவா நடிச்சு அவர் ஹீரோவை வச்சு நான் ஒரு 4 படத்துல நடிச்சிருக்கேன். இதுதான் இன்னொரு விஷயம் சொல்லணும். திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார். அதுல பாக்கிய சார் போட்டு அவருடைய பாடலும் உண்டு. அதுல ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியராசார் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டைட்டில் அரைமணி சொல்லிட்டு கிங்காங்க ஆடுவார். அந்த வகையில சில வயசுல நான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தை போல அவருடைய சுவரில்லாத சித்திரங்கள் அன்னைக்கு கூட கேட்டேன். அந்த தீவனை போட்டு ஷூட்டிங்ல கேட்டேன், சார் தூரம் நின்று வச்சுல நீங்க சிலம்பு சொல்லி எத்தனை நாள் சார் கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டேன். அதான் ஆனா சின்சியரா அந்த கண்ணோட்டம் தெளிவா அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் 2 கம்ப வீசுறதா பார்த்தா நான் 3 மாசம் 2 கம்ப வீசுறதுக்கு எனக்கு 3 மாசம் ஆச்சு. ஏன்னா என்னுடைய அடிப்படையே சிலம்பம் தான். அது தூரம் நின்று போச்சு. புரட்சியில் எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலம்பம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினேன், சிலம்பம் கத்து சிம்மாசி கத்துக்கிட்டேன். இன்னைக்கு எங்க ஜாகோர் பாஸ் யூனியன்ல நானும் ஒரு 25 வருஷமா மெம்பரா இருக்கேன். அதுக்கு காரணம் அவருடைய தூரம் நின்று போச்சு, டார்லிங்ல கராத்தே சண்டை போட்டது, இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டாலி ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேணும். அந்த வகையில
அதே மாதிரி அவருடைய எழுத்துல ஒரு 2 விஷயத்துல எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் பற்றி சொல்லலாம். தேசிய விருது பெற்ற அகத்தியன் சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்துல ஒரு மோனோ ஆக்டிங்ல ஒரு 4 சீன் வரும். நான் நடிச்ச ஒரு 10 காமெடியில அது ஒரு காமெடி. உண்மையிலேயே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் அதான் சொல்லலாம். பட் அதுல வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது பாக்கியாக ஒரு லைன் வந்திருந்தது, ஒரு உற்சாக தானி. சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்துல சாமி அண்ட் கோ முத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சியை பார்த்து ரசித்தேன் அப்படி ஒரு லைன் இருந்தது. அந்த லைனை வச்சு நான் வந்து 25 படம் நடிச்சேன். பாக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதே சொல்லலையா ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அதே மாதிரி படங்களை பார்த்து ரசித்த நான் அவருடைய இயக்கத்துல சித்து +2 அதுல ஒரு பிச்சைக்காரனா நான் நடிச்சேன். உண்மையிலேயே 5 டேக் 6 டேக் போச்சு. வேற யாரும் என்னவே எழுதி போறியா போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை, பண்ணி பண்ணி பண்ணி. ஏன்னா உள்ளுக்குள்ள இன்னொரு கை வரணும், பிச்சை எடுக்கிற கை வரணும், தட்டை எடுத்துட்டு வரணும். பெரிய ரிஸ்கா இருந்தது. டைமிங் கரெக்டா சேர்ல ஒரு 5-6 டேக் போச்சு. எந்த ஒரு இது இல்லை. ஆனா உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து பிச்சை போட்டு போச்சு. சப்ளைல வந்து எடுக்கும் பிச்சைக்காரன் அழுத்த ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுச்சு. கரெக்ட், ஒரிஜினலா ஆள்கிட்ட போட்டுருக்கு. பாக்குறதுக்கு பிச்சைக்காரன் நீ பண்ணி போறாங்க சொல்லுவாங்க. ஒரு நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்க சுத்தனா சந்தா ஒரு நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம். இதுதான் நம்முடைய உற்சாக தானி. அந்த மாதிரி இந்த ஆண்டவன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலை வேந்தர் அவருடைய வாழ்த்துக்கனால தம்பி மகேஷா இருக்கட்டும், இயக்குனர் கண்ணன் சாரா இருக்கட்டும், எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றியெல்லாம் நடித்த நடிகர்கள் எல்லோரும் எல்லா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த. இப்ப நான் ஒரு தொடர் ஒன்று எழுதியிருக்கேன். அது புக்கா வந்து இந்த மாசம் 18ஆம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வீல் ஒரே ஒரு லைன் கிடைச்சது. அர்த்தமுள்ள இந்திய கவிஞர் கண்ணதாசன் எழுதின புக்ல நான் படிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆவீன மலைமொழிய இல்லம் வீழ, ஆவீன மலைமொழிய இல்லம் வீழ, அகத்துணியால் மெய்மோக அடிமை சாக, அகத்துணியால் மெய்மோக அடிமை சாக, மா வீரம் போவதென விதை கொண்டோட, மா வீரம் போவதென விடை கொண்டோட, இடையில் கடன்காரன் மறித்துக் கொள்ள சாவோலை கொண்டு வருவன் எதிரே தோன்ற தள்ளவண்ணா விருந்து வர சர்ப்பம் தேண்ட உளுந்த கோமான் உறுதியாக குறுக்கள் வந்து தட்சணை குடி என்றாராம். இதெல்லாம் ஒரு மனுஷன் படுற கஷ்டத்துடைய வழிகள், கஷ்டத்துடைய வழிகள். இந்த வழியை தாண்டி தான் ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது அர்த்தமுள்ள இந்து மதத்துல நான் படிச்சேன். அது ஒரு கண்ணதாசையா தான் எழுதிருக்கான்னு பார்த்தேன். அவர் கீழே ஒரு லைன் எழுதினாரு, இல்லை இது ராமச்சந்திர கவிராயர் எழுதுறது. அந்த வாசகம் யார் எழுதினாங்க, அது என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் முக்கியம். நான் கூட சில மேலையில் பேசுவது, பட்டினி கிடந்து பசுவால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுகள் தளர்ந்து கை கால் மெலிந்து கீழ்நிலைத்தாலும், கெட்டு தருவோடு வீழ்க்கே வந்தாலும் நான் இட்ட விதித்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேனோ அப்படின்னு சொல்லி நிறைய மேலையில் பேசுவேன். ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாகம் கொடுக்குறேன். அப்படி கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு நான் 300 படம் நடிச்சிருக்கேன். நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியன்ல 25 வருஷமா மெம்பரா இருக்கு. என்னுடைய பதிவுகள் தான் இந்த செஞ்சு விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாசம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது யாருன்னா குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை நீங்க எல்லாரும் வாங்கி பாருங்க. இப்படி ஒரு அருமையான வேலையை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டவன் படம் மாபெரும் வெற்றியுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. ஆண்டவன் அப்படின்ற ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படத்துல அவங்க எந்த அளவுக்கு அவங்க இந்த சமுதாயத்து மேல அக்கறை இருக்கிற விஷயங்களை காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க பேசினவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய அக்கறை இருக்கு. ரொம்ப நல்ல எமோஷனல் பர்சனா இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுத்திருக்காங்க, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் பேசும்போது தான் தெரியுது மகேஷ் வந்துட்டு யூடியூப்ல எல்லாம் வந்துட்டு வீடியோஸ்லாம் போடுறாரு அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ நிறைய பேர் நியூ கமர்ஸ்க்கு இந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு அடையாளமா இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகணும். எந்த ஒரு படமா இருந்தாலும் அதுல சில கைகள் இருக்கும். இன்னொன்று சில 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 ஆர்டிஸ்ட் வந்து சில படங்கள் விடவே விடாது. அப்படி வந்து பாக்யராஜ் சார்லாம் இருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளவோ படங்கள் சின்ன வயசுல இருந்து அவரோட நான் நடிச்சிருக்கேன், அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன். அண்ட் எவ்ரி டைம் நான் அவரோட பேசியிருக்கேன், வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பேசியிருக்கேன். அவரை திருப்பி ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க டைம் கொடுத்து அவங்க டேட்டு கொடுத்து அவங்க எனர்ஜியை கொடுத்து வேலை பார்க்கும்போது தான்
அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு 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 பூஸ்டா இருக்கு. ஸோ அதுக்கே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்துட்டு சாருக்கு சொல்லணும். அண்ட் அந்த மாதிரி தான் சாரா இருந்தாலும் சரி, அந்த முத்துக்கானவா இருந்தாலும் சரி, கஞ்சா கருப்பனாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படம் நல்ல ஒரு வெற்றி அடையட்டும். அந்த டைரக்டருக்காக தான் நான் வந்தேன். அண்ட் அவர் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரெஸ் மீடியா, எஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. யூனோ வெல். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும். தேங்க்யூ சார். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.